அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. எங்க தந்தாதி கிளம்ப பக்கம் தந்தாதி தன்னோதந்தி புரிஞ்ச மகாகவனுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவள்ளுவர் முருகப்பெருமானுடைய ஆட்சி கொண்டு கடகராசிக்கு இந்த வாரம் 18/1/2026 முதல் 24/1/2026 வரை கடகராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்கும் பார்ப்போம். கடகராசிக்கு இந்த வாரம் மிகவும் உன்னதமான வாரம். முற்பகுதியில் நடுநிலை சந்திராஷ்டமம் வருது. 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். சற்று கவனம். இந்த தேதியில் 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழ்வதால், இருப்பினும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகவும் அருமையான காலம். 5 கிரகம் 4 கிரகம் உங்களுக்கு உறுதுணையாகவே செயல்படுகிறது. மகரத்தில் அமர்ந்த கிரகம் சூரியன், சந்திரன், புதன். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் கூடி சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன் இந்த போன்ற கிரகங்கள் உங்க அணி வகுத்து உங்க ராசிநாத 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் மிகவும் திறன்பட செயல்படக்கூடிய தன்மை, உங்க வாழ்க்கையில மேலோங்கி செல்லக்கூடிய தன்மை, எதிரிகளால் இருந்த தொல்லை நிவர்த்தி ஆகும். சத்ரு உபாத்தை சொல்லும். இந்த சத்ருனால் நம்ம ஏற்பட்ட தொல்லை 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கும்போது உங்களுக்கு சத்ரு உருவாயிடுச்சு, கடன் உருவாயிடுச்சு. ஆகவே இந்த காலத்தில் நீங்க ஏதோ இந்த காலத்தில் நம்ம கடன் வாங்கிட்டோம், இனிமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தன்மை உண்டாகும். இருப்பினும் சொர்ண பிராப்தம் உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க ஆடை ஆபரணம் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அதிகரிக்கும். பிள்ளைங்களுக்காண்டி செய்யக்கூடிய செலவுகள் கணக்கு பார்க்காம இந்த வாரத்தில் நீங்க செய்வீங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். உற்றார் உறவினர்களுடைய மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். சென்ற இடம் சிறப்படையும். ஆகவே மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம் இந்த காலம். இருப்பினும் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும். ஆகவே 20ஆம் தேதி மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழ்வதால் அந்த நேரத்தில் நீங்க கவனமாக இருந்து செயல்படுவதே சிறந்ததாகவே அமையும். ஒரு 2 நாள் மட்டுமே இந்த வாரத்தில். ஆகவே இந்த காலம் முற்பகுதி பிற்பகுதிங்கிறதே கிடையாது. ஆகவே பொதுவாகவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் மனக்கசப்பு, மனம் தெளிவு இல்லாமல் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே சற்று விரிசல் அதிகரிக்கும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். இருப்பினும் அந்த சந்திர பகவான், இந்த செவ்வாய், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி அனைத்தும் கூடியிருப்பதால் உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். செவ்வாய் செய்ததால் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்னா கூடி இருக்கும்போது குடும்பத்துக்கு உண்டான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தன்மை. தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து வரக்கூடியவர்களுக்கு மிகவும் உயர்வான பதவி உருவாகக்கூடிய காலம். சந்திரன் தாய் ஸ்தானாதிபதி. ஆகவே உங்க தாயாரை நீங்க மதித்து நடந்தால் அல்லது பெரியவர்களை நீங்க மதித்து நடந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மருத்துவ செலவு இருந்தால் சற்று ஒதுக்கி வைப்பது இந்த காலத்தில் சிறந்தது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது, உத்தியோகம் செய்தவர்கள், டாக்டராக இருப்பவர்கள், செவிலியர் சொல்லக்கூடிய நர்ஸராக இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். என்றால் இந்த காலத்துல அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே மருத்துவக்காரன் சொல்லக்கூடிய கிரகம் சற்று குறைவான பலன் கொடுப்பது, சனி அஷ்டமத்தில் இருந்து ராகுவோட சேர்ந்து இருப்பது. ஆகவே உங்கள் திசை திருப்பி விடும். இந்த காலத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பி விடக்கூடிய காலம். ஆகவே இருப்பினும் அந்த கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் கொஞ்சம் நீங்க தடுமாறினாலும் நீங்க ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய தன்மை உண்டாயிடும். ஆகவே இந்த வாரம் முழுவதும் நீங்க திறன்பட செயல்படக்கூடிய தன்மை உருவாக அம்பிகை வழிபாடு செய்து வரும்போதும், பைரவர் வழிபாடு செய்து கொள்ளும் போதும், முருகப்பெருமானவை வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுக்கு உன்னத பலன் அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா.